இந்த புது வருடத்தில் ஆண்டவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்தில் நாம் இன்னொரு முறை பார்க்க போகிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனங்களை மீண்டுமா யாராவது ஒருத்தர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைக்கணும். மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைக்கிறது. மழை வரும்பொழுது அது கண்டிப்பாக பூமியை நனைக்கிறதா தான் இருக்கும். அது மீண்டுமாய் அது திரும்பி போவதில்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு வாக்குத்தத்தம். அது அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக இருக்கும் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றிவிட்டு, அதுதான் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தின்படி வாய்க்கும். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இடத்திலே தியானிக்க இருக்கிறோம். The word of God shall not return void. அது வெறுமையாய் திரும்புவது இல்லை. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். இந்த வருடம் உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும், இப்படியாக நான் உன்னை வழி நடத்துவேன், இப்படியாக நான் உன்னை விடுவிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குவேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை காணும்படி நான் செய்வேன், ஒரு சமாதானத்தை நான் உண்டு பண்ணுவேன், உன்னை இந்த இக்கட்டில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். இப்படி பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வார்த்தை அது வெறுமனே திரும்பாது, அது ஒரு காலம் பொய்த்து போவதில்லை. அது உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த நோக்கத்திற்காய் கொடுக்கப்பட்டதோ, ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை செய்யத்தக்கதாய், அது கிரியை செய்யத்தக்கதான ஒரு வாக்கு தத்தமாக அது மாறும். அது வெறுமனே திரும்பாது. அதை அனுப்பின காரியத்தை அதை வாய்க்கும்படி அது செய்ய வேண்டிய ஒரு வாக்கு தத்தமாய் அது இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே வாக்கு தத்தத்தை பெற்ற நாம் அதை முழு உள்ளத்தோடு அதை விசுவாசித்து நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பதைத்தான் நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், அது கண்டிப்பாய் பொய்த்து போவதில்லை. ஒருவேளை அதற்கு காலதாமதம் ஆகும். அப்படி அது காலதாமதம் ஆனாலும் அது என்னுடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது செய்கிறதாய் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோமா? அதன் மீது நாம் நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அழகாக இந்த சகோதரி ஒரு இலங்கை தமிழில் அவர்கள் சொன்ன வசனங்கள் இங்கே வந்து படிக்கும் பொழுது சங்கீதம் 40 அவர் படித்த முதல் வசனம்,
கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது பொய்த்து போகாது. ஒருவேளை அது காலதாமதம் ஆகலாம், ஆனாலும் நான் பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் அந்த வாக்குத்தத்தம் பழிக்கும்படியாக நான் காத்திருந்தேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று பொறுமையோடு அதற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தானோ என்னவோ ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை இன்றைக்கு தியானிக்கும்படி, இந்த இடத்துல வாசிக்கும்படி கிருபை பாராட்டினார். பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு உள்ளம் உனக்கு இருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவேறும் என்று எனக்கு தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நியூ இயர்ல எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஒரு வாக்குத்தத்தம். அந்த நேரத்தில் பார்த்தா எனக்கு ஒரு 150K மேல கடன், கிரெடிட் கார்டு. யூ நேம் இட் ஐ ஹேவ் இட் என்ற மாதிரி இந்த கிரெடிட் கார்டை சொன்னாலும் அந்த கிரெடிட் கார்டு என்கிட்ட இருக்கும். அப்படி என்னுடைய நேரம் அப்படியாய் போய்கொண்டு இருந்தது. 150K நினைத்து பாருங்க. அப்படி கடன் பிரச்சனையில் இருக்கின்ற ஒரு நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். எனக்கு ஆச்சரியம். இப்படித்தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரும். நம்முடைய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய நம்பிக்கையை அது குலைக்கும்படியாய் அது இருக்கும். ஒருவேளை இது நடக்குமா, என்னுடைய சூழ்நிலையை மாறுமா, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருகின்ற அளவில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஆனால் பாருங்க, பல ஆண்டுகள் கழித்தது. அதன் பிறகு என்னுடைய நிலைமை எல்லாம் மாறுது. அந்த எல்லா கடனில் இருந்தும் வெளிவர ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவருடைய வாக்குத்தத்தம் ஒரு காலம் பொய்த்து போவதில்லை. அவர் எந்த காரியத்தோடு, எந்த நோக்கத்தோடு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றாமல் அது வெறுமனே திரும்பி போவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வாட்டர் சைக்கிளை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருப்போம். இந்த வசனத்திலே சொல்லுகிறதை போல மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அதை போலத்தான் மழை வானத்தில் இருந்து இறங்கி வருகிறது, பூமியை நோக்கி வருகிறது. அப்படி மழை பொழிவு மூலம் பூமியில் அது விழுகிறது. அது விழுந்து பூமிக்கு தண்ணீரை ஊற்றி பூமிக்கு உணவளிக்கிறது. இங்கு உள்ள பயிர்களை எல்லாம் அது விளையச் செய்கிறது. மரம் செடி கொடிகள் எல்லாம் அதனாலே செழித்து ஓங்கி வளருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மழை இல்லை என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் அது நிகழாது. பின்னர் என்ன பண்ணுது, இங்கு உள்ள அந்த தண்ணீர் எல்லாம் ஆவியாக திருப்பி மீண்டுமாய் வானத்திற்கு போகிறது. மேகமாய் போய் அந்த மேகத்தை குளிர்வித்து அது மீண்டுமாய் மழையை இந்த பூமியிலே வருவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் லைஃப் சைக்கிள் அப்படி என்று சொல்றோம். சுழற்சி, அது சுழற்சி முறையிலே நடந்து கொண்டே இருக்கும். அதை போலத்தான் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மழையை போலத்தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தையும் இருக்கும். அது உன் வாழ்க்கையிலே வந்து அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நிறைவேற்றுகிறதாய், அது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை உண்டாக்குகிறதாய், அது உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதங்களை விளைவிக்க கூடியதாய், ஒரு நன்மையை உன்னுடைய வாழ்க்கையிலே விளைவிக்க கூடியதாய்,
ஒரு சமாதானத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதாய் அது அந்த வார்த்தையானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அதை செழிப்பாய் மாற்றக்கூடியதான ஒரு வார்த்தையாய் அது மாறி அது வந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. மண்ணுக்கு மழை எப்போது பொருந்துகிறதோ அதை போலத்தான் கடவுளுடைய ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாய் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில நாம் நம்பிக்கை வைத்தவர்களாய், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபம் என்று சொன்னால் உன்னுடைய கால்கள் எந்த இடத்திலும் இடறி போகாமல் அது ஒரு வெளிச்சத்தை கொடுத்து செவையான பாதையிலே அது உன்னை வழி நடத்துகிற ஒரு வார்த்தையாய் ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. இருளிலே நீ நடவாதபடிக்கு உன்னை பாதுகாக்கின்ற ஒரு வெளிச்சமாய் ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உருவாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள ஒரு வார்த்தையாய், the power of God, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறதாய் அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்காக வாசியுங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 2வது வசனம். இதே போன்ற ஒரு ஒத்த வசனத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவதைப் போல என் உபதேசம் பொழியும். ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு இளம் பயிரின் மேலே மழை எப்படி பொழிகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில அது பொழிந்து நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு செழிப்பை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. என்னுடைய உபதேசம் அப்படி போன்றது. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஒரு புல்லின் மேல பனித்துளிகள் எப்படி இறங்கி அந்த புல்லை பசுமையாக மாற்றுகிறதோ அப்படி போல ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே இறங்கி நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை அது உருவாக்குகிறதாய், நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை அது உருவாக்குகிறதாய். ஒருவேளை பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே உன்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதையெல்லாம் மாற்றி போட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அது நிலைநிறுத்துகிற ஒரு வார்த்தையாய், ஒரு வாக்குத்தத்தமாய் அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்டதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதை போல சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 119 105வது வசனம் இப்படியா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதை போல நீதிமொழிகள் 18 அதிகாரம் 21வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிரியப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கணும். அப்படி அதில் நாம் பிரியம் வைக்கும் பொழுதுதான் அதன் கனியை நாம் புசிக்கிற ஒரு மக்களாய் மாறுவோம். ஒருவேளை யாரோ மரத்தை வைத்துவிட்டு போகிறார்கள், அந்த மரத்திலே விளைகின்ற அந்த கனியோ, அந்த மரத்திலே விளைகின்ற
அந்த எந்த ஒரு வெஜிடபிளாக இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், அதை புசிக்கிற பாக்கியம் மேபி அந்த மரத்தை வைத்தவனுக்கு கிடைக்காது. ஆனால் வேறொருவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் அந்த மரத்தை நட்டவன் அதற்கு கொடுத்து வைக்கவில்லை. அப்படியாகத்தான் இந்த இடத்தில் சொல்லுகிறது, அதை பிரியப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் பிரியம் வைக்கும் பொழுதுதான் அவர் கொடுக்கின்ற கனியை, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சங்கீதம் 128 நம்ம படிக்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட வேண்டும். நாம் நட்ட மரத்தின் அந்த கனியை நாம் புசிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் பிரியம் வைக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அதை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய், விசுவாசம் வைத்தவர்களாய், அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை அது உருவாக்கி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை அது உருவாக்கி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னுடைய வாழ்க்கையில் அது உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காய் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அது எப்படியோ அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை செவ்வையான பாதையிலே அது செலுத்துவதற்கு அது உதவி செய்கிறதாய் அது இருக்கிறது. சங்கீதம் 128 138 8வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எந்த பர்பஸுக்காக உனக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியை நெகிழ விடாதிருப்பதாக. அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ நிந்தைக்கு மத்தியிலே நான் போய்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அதைத்தான் 11வது வசனத்தில், அந்த ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்யும். அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாக்கும்படி செய்யும், காரியம் வாய்க்கும்படி செய்யும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது விரும்புகிறதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் அது வாய்க்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அதை நம்புகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமேன்னு பாடணும். அதை போலதான் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய சூழ்நிலை மாறும். நான் எல்லா விதமான நிந்தனையில் இருந்தும் நான் வெளியே வருவேன். நீர் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். என்னுடைய பலவீனம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும்.
நீர் உம்முடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்தும், என்னை தைரியப்படுத்தும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், உன்னை நான் பலப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, எந்த பலவீனம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நீர் கொடுக்கின்ற பலத்தினால அந்த பலவீனத்தை எல்லாம் கடந்து வருகின்ற அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே நீர் விதைத்து இருக்கிறீர். அந்த விசுவாசம் தழைத்து ஓங்கும்படி நீர் செய்கிறீர். வானத்திலே மழை பொழிந்து இந்த பூமியை நினைத்து அதை செழிப்பாக்குகிறதைப் போல உம்முடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னுடைய வாழ்க்கையை அது செழிப்பாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. நான் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் உம்முடைய சமூகத்தில் நான் வைத்து இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் ஒரு காலம் சோர்ந்து போவதில்லை. உம்முடைய வார்த்தையிலே பிரியம் உள்ளவனாய், நம்பிக்கை உள்ளவனாய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி உறுதியாய் அவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். எரேமியா 29:11. அதுல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்றோம், ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எந்த பாதையிலே போக வேண்டும், எப்படி நான் நடக்க வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள்? ஆண்டவர் உன்மீது வைத்திருக்கிற அந்த நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வர வேண்டும். அப்படிப்பட்ட நினைவுகளைத்தான் ஆண்டவர் உன்மீது வைத்திருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நினைவுகளை அவர் உன் பேரில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நினைவுகளை அவர் உன் பேரில் வைத்திருக்கிறார். அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் ஆண்டவர் உன் மீது வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நினைவுகளை கொடுத்து தான் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வருடம் என்னுடைய மகன், என்னுடைய மகள் இப்படியாய் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தோடு வாழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடைய வேண்டும் என்ற அந்த நினைவுகளோடு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? 12வது வசனம் அதே எரேமியாவில். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அருமையாக சொல்லுகிறது. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் என்னுடைய சமூகத்திலே கூடி வந்து என்னை நோக்கி தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படியாக சொல்லுகிறது? கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் வாக்குத்தத்தத்தை பெற்று அதை கொண்டு போய் ஒரு புத்தகத்தில் வைத்து, இல்லை பைபிளில் வைத்துட்டு ஷெல்ஃபில் போய் வச்சுட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு நம்ம காத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொண்டு அவருடையத்தில் விண்ணப்பம் செய்து, ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நீ கொடுத்தீரே, அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி செய்யும், எனக்கு இப்படியாக நடக்கும் என்று நீர் கட்டளை பிறப்பித்திருக்கிறீரே,
அதற்காக நான் ஆண்டவரே பொறுமையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்கும்படி செய்யும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திற்காய் நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் அப்பொழுது உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன்னுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் விண்ணப்பத்தை பெற்றால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அந்த விண்ணப்பத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறேன். அதைத்தான் சங்கீதக்காரன் 119 47வது வசனம் 48வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறான், நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிறது உமது கற்பனைகளின் பேரில் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த பிரமாணங்களை தியானித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் வந்து அதற்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாய் இருப்பேன், நான் தியானிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல அது மாற்றதும் அல்ல, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை நாம் படிக்கலாம். ஒன்று நாளாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தில், அதில் 1 Chronicles 16:24, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். 23வது வசனத்தை படிப்போம். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த இடத்துல சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் ஆண்டவர் வரும்படி செய்தார். ஆனா அதை பார்த்து நம்ம ஒண்டி சந்தோஷப்பட்டு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. இது என்ன பண்ணும்? பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு என்னுடைய குடும்பத்தோடு நான் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இதை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை சுவிசேஷமாய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். நாம் மட்டும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால் போதாது, இப்படி இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஆண்டவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளாத ஒரு ஜனங்கள், இதோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நான் ருசித்து பார்த்தேன், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வந்தது, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷத்தை நீங்களும் ருசித்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம். நம்மை சுவிசேஷம் செய்ய சொல்லுகிற ஆண்டவர், அவரை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று, அப்படி நம்மை அவரை குறித்து மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லும்படியா ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்து இருக்கிறார். இந்த இடத்திலும் கூட ஒரு 2 கேரக்டர்ஸ் வேதாகமத்தில் எப்படி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார்கள்,
எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது என்று சொல்லி ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்திலே பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எனக்காக வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் இதற்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, 1-2 வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 75 வயதில் கொடுக்கிறார். இந்த இடத்துல அடுத்த வசனம் தான் 12:4 படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி 75 வயதில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசித்தவனாய் ஆண்டவர் சொற்படி அவன் இந்த இடத்தை அந்த கானானுக்கு அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 75 வயதில் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதே ஆதியாகமம் 16:16 வாசிப்போம். ஆதியாகமம் 16:16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அது யார் மூலமாக? ஆகார் மூலமாக. அவளுடைய அந்த சர்வெண்ட் மூலமாக ஆண்டவர் ஒரு அந்த இஸ்மவேலை பெரும்படி கிருபை பாராட்டுகிறார். அப்பொழுது அவனுக்கு 86 வயது. 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அது எப்பொழுது நிறைவேறுது? 86 வயதில். அது கூட அவனுடைய சொந்த இனம், அந்த தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட பிள்ளை கிடையாது. இது ஆகார் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை இஸ்மவேல். அந்த பிள்ளை பெறுவதற்கே 86 வயது அவனுக்கு வந்துடுச்சு. இத்தனை வயது அவன் பொறுமையோடு காத்திருந்தான் ஆண்டவருடைய சமூகத்தில். 75 86 வரைக்கும் அவன் காத்திருந்தான். அப்பொழுதும் கூட அவனுக்கு சமாதானம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய சந்ததி ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவியினுடைய சாராளுக்கும் பெற்ற ஒரு பிள்ளை கிடையாது. ஆனால் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். ஆகவே தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு காலம் வெறுமனாய் திரும்பாது. அது அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் அளவும் அது வாய்க்காமல் போகாது என்று பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான். அதே ஆதியாகமம் 21:5 நம்ம படிக்கிறோம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 75 கொடுக்கப்பட்டது. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின காலம் 100 வயது. 25 ஆண்டுகள் அவன் பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஒருவேளை உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காணப்போவதில்லை, அப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம். ஆனால் நீ ஆபிரகாமை போல அவன் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தானோ அப்படிப்பட்ட பொறுமை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும்.
ஐயோ, ஆண்டவர் எனக்கு 2 வருடத்திற்கு முன்னார வாக்கு தத்தம் கொடுத்தார், இன்னும் அது நிறைவேறலை. இல்ல 3 வருடம் ஆகிவிட்டது, இன்னும் அது நிறைவேறலை. 5 வருடம் ஆயிட்டது, இன்னும் அது நிறைவேறலை என்று நீ பொறுமையை இழந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை விட்டு விலகி போகிற ஒரு பிள்ளையாய், ஒரு மகனாய், மகளாய் இருக்கிறாயா? ஆபிரகாம் எப்படி 25 ஆண்டுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தானோ, அப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீயும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதோ அந்த சங்கீதத்தில் நம்ம படித்ததை போல, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இழக்கச் செய்யும், ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கின்ற இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். நீண்ட காலம் காத்திருப்பது ஒரு வேளை உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய இருதயத்தில் ஒரு சோர்வை உண்டாக்கலாம். ஆனால் ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருந்து அந்த வாக்கு தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நீ அந்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்த ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லி பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். யோசேப்பு. அவன் 11வது பிள்ளையாக பிறக்கிறான். அவனுக்கு 11 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் சொப்பனத்தின் மூலமாக. எனக்காக வாசியுங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 - 8 வசனங்களை. அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கேசிபிலே இருந்தான். 37வது அதிகாரம் 5 - 8 வசனங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அந்த காலத்திலெல்லாம் இப்படித்தான் சொப்பனத்தின் மூலமாக கொடுப்பார். எத்தனையோ நாள் எனக்கு கூட பல சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அது நிறைவேறும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். என்னுடைய தாய் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது எனக்கு சொப்பனம் வந்தது. உன் தாய் இறந்து போகிறார் மாதிரி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது ஒரு வாரத்துக்கு முன்பதாக எனக்கு அந்த சொப்பனம் வந்தது. திடீரென்று நான் எழுந்து என் தாய்க்கு நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்பொழுது என்னுடைய தாய் சுகமாகத்தான் இருந்தாங்க, நன்றாக இருக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, எதுக்காகப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லை, சும்மா இப்போ விசாரிக்கலான்னு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஒரு வாரம் கழித்து திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல என்னுடைய தாய் இறந்து போனார்கள். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் மூலம் சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஒருவேளை நான் இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணி நான் பதட்டத்தோடு என்னுடைய தாய்க்கு ஃபோன் பண்ணேன். அந்த நேரத்தில் அவர்கள் நல்லா இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனம், ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம் அது கண்டிப்பாக நிறைவேறிச்சு. ஒரு வாரம் பொறுத்து என் தாய் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. நான் கிரெடிசஸ் என்ற கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இம்மிடியேட்டாக நான் போய் அவருடைய அடக்க ஆராதனை மற்றதில் கலந்து கொண்டேன். அப்படியாக சொப்பனத்தின் மூலம் யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். படிங்க சிஸ்டர் அந்த இதை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன சொப்பனம்னு அதுக்கு சொல்றாங்க பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது.
உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அவனுடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நின்றது, அவனுடைய சகோதரர்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் அதை வணங்கி நின்றது. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனம். யோசேப்புக்கு ஆண்டவர் அவனை உயர்த்த போகிறார் என்பதை குறித்த ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இதன் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவன் 11 வயதிலே ஒரு அடிமையாய் எகிப்திலே அவன் விற்கப்பட்டான். எகிப்திலே அவன் அடிமையாக விற்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் விற்கப்பட்ட அந்த வீட்டில் இருந்து அவன் ஒரு பழியை சுமத்தி அவன் சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உன்னை உயர்த்துவேன், எல்லோரும் உன்னை வணங்கி இருப்பார்கள் என்று ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனத்திற்கு மாறாக அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள், அவன் அடிமையாக விற்கப்படுகிறான், சிறைச்சாலையிலேயே தள்ளப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்து நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன பிறகு இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுவாய்? நீ எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவாய்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே, நான் அடிமையாய் அல்லவா விற்கப்பட்டு இருக்கிறேன், நான் சிறைச்சாலையில் அல்லவா கம்பிகளுக்கு மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு ஆண்டவருடைய அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நீ நம்பிக்கையற்றவனாய் எடுத்துக்கொள்வாயா? ஆனால் யோசேப்பு பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான். சங்கீதம் 105, 17, 19 நாம் வாசிக்கிறதை போல அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதைத்தான் சங்கீதம் 105, 19 நம்ம படிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆம் பிரியமானவர்களே, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையா? ஆண்டவர் உன்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பண்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நிலத்திலே ஒரு விதை விதைப்பதற்கு முன் அந்த விவசாயி எப்படி அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்தி கொண்டு இருக்கிறானோ, பல முறை அதை உழுது அதை மென்மையாய் அந்த மண்ணை மாற்றிக்கொண்டு இருக்கிறானோ, அதை போல ஆண்டவனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனத்தினால் உன்னை அவர் புடமிட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே பொறுமையோடு யோசேப்பை போல நீ பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது குறித்த ஏற்ற வேளையில் அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இப்படித்தான் அவனை ஆண்டவர் புடமிட்டு அதன் பிறகு அந்த சிறைச்சாலையில் இருந்து அவனை விடுவித்து ராஜாக்களுக்கு மத்தியில் அவனை உட்கார வைத்து அந்த தேசத்தில் ஒரு அதிபதியாக அவனை மாற்றி, எப்படி ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அப்படியாக அவனை தலை நிமிர்ந்து நடக்கும்படி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனிடத்தில் வந்து தானியத்தை கொள்முதல் செய்வதற்காக அந்த எகிப்து தேசத்திலே வந்து அவனிடத்திலே நிற்பதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு காலம் வெறுமனே போவதில்லை. அவர் சொன்ன அந்த தரிசனத்தை, அவர் சித்தத்தை அது நிறைவேற்றும் அளவும் அது ஒரு காலம் வாய்க்காமல் போவதில்லை. அவர் சொன்ன வாக்கு தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று
அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் நீ இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்று 3 பாயிண்ட்டுகளை சொல்லி இந்த செர்மனை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, லிசன் டு த வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை கருத்தாய் கவனிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன சொல்ல வருகிறார், என்னை எப்படி இருக்க சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை அவர் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உன்னிப்பாய் கவனிக்கணும்னா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விடுவது இல்லை. கர்த்தர் கொடுத்த வசனங்களை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதை உன்னுடைய உள்ளத்திலே வைத்து அதை தியானித்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னை வலியுறுத்துகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவரே, நீர் இந்த கட்டளை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து இருக்கிறீர், உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறீங்க, உன்னுடைய மனைவியை நீ கனம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அவர்களுக்கு வேண்டிய ஸ்தானத்தை, அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்படியாக உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளையாய் நான் இருக்கிறேனா, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய் நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு நான் ஒரு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளையாய் இருக்கணும். ஆண்டவரே, கடின இருதயம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, என்னுடைய இருதயத்தை மென்மையாய் மாற்றணும், ஒரு சதையுள்ள இருதயமாய் என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியாக ஒரு மாறுதல் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய் நாம் மாற வேண்டும். அப்படி என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதை போல ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை மீட்டுக் கொண்டார், இந்த சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, அது உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை, அது உன் தேசத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அது மாற்ற வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு